ஹே ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் ஜெயின். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நீட் 2025 சீரிஸோட கண்டினியூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 3 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணாதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 year ஸ்டடி பிளான், ஃபிசிக்ஸ் அண்ட் பயாலஜி ஸ்ட்ராட்டஜி அண்ட் எப்படி படிக்கணும், என்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் போட்டிருக்கேன். அதோட கண்டினியூஸாக இன்றைக்கி கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். நான் என்ன நினச்சேன்னா கெமிஸ்ட்ரி 3 years ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியரான விஷயம் கிடைக்கும்னு நினச்சேன். ஸோ தட் இன்ஆர்கானிக், ஆர்கானிக் அண்ட் ஃபிசிக்கல் மூணையுமே நான் செப்பரேட் வீடியோஸாக போடுறேன். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதோட ஃபஸ்ட் வீடியோவாக இன்றைக்கி இன்ஆர்கானிக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட் இன்ஆர்கானிக் அப்படின்னு நம்ம சொன்னோன்னாலே எல்லார் மைண்ட்லேயும் வர ஃபஸ்ட் கொஸ்டின், என்சிஆர்டி மட்டும் போதுமா, என்சிஆர்டி மட்டும் படித்தாலே நம்மளால் வந்து இன்ஆர்கானிக்கில் நல்லா ஸ்கோர் பண்ண முடியுமா அப்படின்னு இருக்கும். அஃப்கோர்ஸ் என்சிஆர்டி மட்டுமே உங்களுக்கு போதும். 90% வந்து என்சிஆர்டியே. பேலன்ஸ் 10 ஏன் அப்படின்னா வந்து எப்படி ஒரு கொஸ்டின்ஸ் அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து இன்ஆர்கானிக்லேருந்து கேட்பாங்கன்னு தெரியாததுனால தான் எல்லாருக்குமே அந்த 10% லேக் ஆகுது. அதை தெரிஞ்சுட்டோன்னா இன்ஆர்கானிக்கில் நம்ம மாஸ்டர்ஸ் தாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள் அப்படின்னா முதல்ல என்சிஆர்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. எவ்வளோக்கு எவ்வளோ என்சிஆர்டி படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. நீங்கள் வந்து 3 times படிச்சிட்டேன், நான் 5 times படிச்சிட்டேன்னா சொல்லாமல் எவ்வளோக்கு எவ்வளோ படிக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ என்சிஆர்டி படிக்கணும். எப்படி பயாலஜிக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அதே அளவு கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அட் த சேம் டைம் ஏதோ ஒரு லெசனை போய் நீங்கள் எடுத்தோடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எனக்கு இந்த லெசன் நல்லா தெரியும், இது எனக்கு நல்லா சொல்லி கொடுத்தாங்கன்னு ஸ்டார்ட் பண்ணாமல் சீக்வன்ஸாக படிங்க. ஏன்னா ஒவ்வொரு லெசனுக்குமே ஃபண்டமெண்டல் இருக்குது. அடுத்த லெசனோட இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு வந்து பீரியாடிசிட்டி, அடுத்து கெமிக்கல் பாண்டிங், அடுத்து டி அண்ட் எஃப் பிளாக், அண்ட் தென் கோஆர்டினேஷன், அண்ட் தென் பி பிளாக், அப்படி போகணும். ஆனால் இதெல்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ரெடாக்ஸும் அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் நல்லா வந்து உங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும். அது ரெண்டையுமே நல்லா தரவு பண்ணி வச்சுருங்க அந்த 2 லெசனே. ஏன்னா கோஆர்டினேஷன் அண்ட் பிளாக்ஸ் படிக்கும்போது ரெடாக்ஸும் சரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சரும் சரி உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் வந்து நீங்கள் எந்த சாப்டர் படித்தாலும் அந்த சாப்டர்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இது வரைக்கும் வந்திருக்கு, இந்த சாப்டரில் இந்தந்த டாபிக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு படிங்க. அப்படி தெரிஞ்சு படிக்கும்போது உங்களுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டும் வரும். எந்த இடத்துல நல்லா கான்சென்ட்ரேஷனோடு இருக்கணுங்கிறதும் தெரியும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் எடுத்திங்கன்னா ஏனோ தானோன்னு படிக்காமல் ஒவ்வொரு எலமெண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கோங்க. அதோட யூசஸ், அப்புறம் காம்பவுண்ட்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அப்புறம் இம்பார்ட்டண்ட்டான காம்பவுண்ட்ஸ் என்ன, அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து எல்லாத்தை விட இம்பார்ட்டண்ட் என்னென்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட், அதோட யூசஸ் அண்ட் தென் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதை வந்து நல்லா தரவு பண்ணி வச்சுக்கோங்க. தேர்ட் என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த டாப்பிக்லேருந்து நீங்களே வந்து கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா, இந்த டாப்பிக்லேருந்து இவங்க இப்படி கொஸ்டின் கேட்கலாம், இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு உங்களுக்கே சில டைம் ஃபீல் ஆகும். அதெல்லாம் வந்து ஃப்ரேம் பண்ணுங்கள். அப்படி ஃப்ரேம் பண்ணுறதுனால உங்களுக்கு அது மறக்கவே மறக்காது. ஏன்னா நீங்கள் தான் அதை ஃப்ரேம் பண்ணுறீங்க. லைக் வந்துட்டு நீங்கள் வந்து எல்லாமே கொஸ்டின் பண்ணணும். லைஃப்பில் கொஸ்டின் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும் போது தான் நீங்கள் அதை மறக்கவே மாட்டீங்க. இப்போது நீங்கள் ஒரு டாபிக் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு கொஸ்டின் நீங்களே கேட்கணும், அதை வந்து சால்வ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஆட்டம் எடுத்துக்கிட்டோன்னா அது ஏன் அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது, எதனால் வந்து அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணணும்னு நினைக்கிது, என்னென்ன பண்ணி அது ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்ணுது, எவ்வளோ ஈஸியான ஸ்டெப்ஸ் வந்து பண்ணுது, ஏன் காம்ப்ளெக்ஸாக பண்ணல அப்படின்லாம் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த டைம் நீங்கள் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது இதனால தான் இது பண்ணலை அப்படின்னு உங்களுக்கு ஒரு கிளியர் விஷன் இருக்கும். ஸோ தட் கொஸ்டின் பண்ணி படிங்க. இது எல்லாமே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அயானைசேஷன் என்தால்பி அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஒரே மாதிரி தான், ஒன்று கீழே இறங்கினா ஏறப்போகுது, இல்லை மேலே ஏறினா ஏறப்போகுது, அந்த மாதிரி தான் இருக்கும். அது ஃபுல்லாக வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் தென் ஃபோர்த் என்ன சொல்கிறேன்னா இன்ஆர்கானிக்கும் உங்களால் முடிஞ்ச அளவு ஷார்ட் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. வித் டயக்ராமோடு எடுத்திங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. ஏன்னா நம்ம எல்லாருமே லைஃப்பில் ஒரு டைமாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். கொஸ்டின் கேட்கும்போது அது எந்த பேஜில் இருக்குதுன்னு தெரியும், எந்த இடத்துல இருக்குதுன்னு தெரியும், ஆனால் அது என்னன்னு தெரியாது. ஏன்னா அது ஃபுல்லாக வேர்ட்ஸ், அந்த டயக்ராம்லாம் நம்ம மைண்டில் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு டயக்ராம்ஸோட ஷார்ட் நோட்ஸ் க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணி ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உங்கள் மைண்டில் அது லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நோட்ஸ் வந்து உங்களால் எடுக்க முடியலனாலுமே ஆன்லைனில் நிறைய ஷார்ட் நோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதை ப்ரிஃபர் பண்ணி அதை வந்து அப்படியே மக்கப் பண்ணி அதை அப்படியே படிக்காமல் உங்கள் ஸ்டைலில் அதை நீங்கள் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு வந்து இல்லை என்னால் ப்ரிப்பேர் பண்ண முடியல, எனக்கு டைம் பத்தலை அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல்லையும் நான் வந்து ஷார்ட் நோட்ஸ் இப்போ தான் அப்லோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பயாலஜியில் நியூ ஃபேமிலிஸ், நியூ சிலபஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் செக் பண்ணுங்கள். ஷார்ட் நோட்ஸ் வேணும்னா நம்ம டிஸ்கஷன் குரூப்பில் நீங்கள் வந்து சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வந்து எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் முடிஞ்ச அளவு ஷார்ட் நோட்ஸ் அப்லோட் பண்ணுறேன். இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி வந்து எந்த ப்ராசஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி படிக்கலாம் அப்படின்னா கான்செப்டை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கான்செப்ட் நல்லா தெரிஞ்சுட்டு ரிவைஸ் பண்ணுங்கள். அதை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் கொஸ்டின் பண்ணுங்கள். ரிவைஸ் பண்ணும்போதே வந்து கொஸ்டினை வந்து பண்ணிக்கணும் நான் சொன்ன மாதிரியே. அண்ட் தென் அதை ரீகால் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் முடிஞ்சளவு எவ்வளோ கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்.
ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு எங்கே லேக் ஆகுது, இந்த கான்செப்ட் நமக்கு நல்லா தெரியுது, இந்த கான்செப்டில் நம்ம ரொம்ப லேக் ஆகுறோம் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஒரு ஐடியாவே கிடைக்கும். நீங்கள் நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவு கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 6th என்ன சொல்கிறேன்னா, ஒரு லெசன் எடுத்துக்கிறீங்கன்னா அந்த லெசனில் உங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அண்ட் தென் இன்ஆர்கானிக்கும் எடுத்தீங்க, பயாலஜியும் எடுத்திங்கன்னா நீங்கள் நல்லா படிச்சிட்டிங்க அது அப்படின்னா டக்குன்னு உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் பண்ணிவிட்டு உங்கள் டைம் சேவ் ஆகும். அடுத்து வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு கொஸ்டின் இருக்குன்னா அதில் நீங்கள் உங்களுக்கு அந்த இடத்துல டைம் சேவ் ஆகும். ஸோ என்ன பண்ணணுன்னா ஒரு 30 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. 30 மினிட்ஸோ ஒரு 40 மினிட்ஸோ எடுத்து டைம் ஆன் பண்ணிட்டு அந்த 40 மினிட்ஸில் உங்களுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எவ்வளோ கொஸ்டின் சால்வ் பண்ண முடியுதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. உங்களால் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கில் 30 மினிட்ஸில் ஓகே நான் ஒரு 20 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன், 10 கொஸ்டின் சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சு அடுத்தடுத்த டைம் இன்னும் கூட கொஸ்டின் சால்வ் பண்ண பாருங்கள். அது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வேணால் உங்கள் மோக் டெஸ்ட்டுக்கு முன்னாடி இதெல்லாம் ட்ரை பண்ணி உங்கள் மோக் டெஸ்ட்டில் வந்து ஸ்கோர் அதிகமாகுதா இல்லையான்னு பாருங்கள் நீங்களே. 7th நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் மென்டார் சூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக சூஸ் பண்ணுங்கள். எல்லாரோட வீடியோஸும் பார்க்காதீங்க. ஒரு லெசனுக்கு செப்ரேட்டாக ஒவ்வொரு லெசன்ஸ்க்கு வேறு ஒருத்தவங்களோடது பார்க்குறதுனா பரவாயில்ல. பட் வந்து நீங்கள் ஒரு மென்டார் சூஸ் பண்ணி த்ரூ அவுட் த இயரும் அவங்கள ஃபாலோ பண்ணிங்கன்னா அவங்க போன வீடியோலேயே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரிக் அடுத்த லெசனில் உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ தட் நான் அப்படி சொல்கிறேன். 2 மென்டார் சூஸ் பண்ணுறீங்களா த்ரூ அவுட் த இயரையும் நீங்கள் அவங்களே ஃபாலோ பண்ணலாம். இல்லை எனக்கு இந்த லெசன் இவங்க நடத்துகிறதான் புரியுதுன்னா அது உங்களோட இஷ்டம். நீங்கள் எப்படி வேணாலுமே பார்க்கலாம். ஆல்சோ யூடியூப்பில் வந்து கெமிஸ்ட்ரிக்கு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது லெக்சர்ஸ். என்னென்னோ எந்தெந்த சேனல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால் அன்அகாடமி இங்கிலீஷ் ரொம்பவே நல்லா இருக்குது கெமிஸ்ட்ரிக்கு. பர்சனலாக நான் வந்து அது மட்டும்தான் பார்க்குறேன். நான் தமிழில் இது வரைக்கும் கெமிஸ்ட்ரிக்கு பார்த்ததே இல்லை. இங்கிலீஷில் அன்அகாடமி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் அன்அகாடமி தான் பார்க்குறேன். தமிழில் பார்த்தீங்கன்னா கோமாளி மேம் வீடியோஸ் அண்ட் தென் பிரெய்னி மெடிக் வீடியோஸும் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லி கேட்டிருக்கேன். அவங்கள்ட்ட நான் கேட்டப்போ அவங்க ரொம்பவே நல்லாயிருக்கு, அவங்க வீடியோஸ் மட்டும்தான் நான் பார்ப்பேன், அதனால தான் எனக்கு இவ்வளோ ஸ்கோர் பண்ண முடிஞ்சுன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க 2 பேர் வீடியோஸ் பார்க்கலாம். இங்கிலீஷ் ஓகேனா அன்அகாடமி இங்கிலீஷ் நான் சொல்வேன். அது இல்லாமல் வேதாந்தம் இருக்குது, நிறைய சேனல்ஸ் இருக்குது. நீங்கள் அன்அகாடமி பார்க்கலாம். அன்அகாடமி வசீம் சார் சூப்பராக நடத்துவாங்க. ஹெச்எஸ்பி சார் ஆர்கானிக்லாம் வேறு லெவலில் நடத்துவாங்க. இந்த லாஸ்ட் பாயிண்ட் இஸ் அபவுட் புக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்சிஆர்டியே வந்து இன்ஆர்கானிக்கு போதும். பட் ஸ்டில் நீங்கள் கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்சிஆர்டி ஃபிங்கர் ட்ரிப் யூஸ் பண்ணலாம். இதுவே வந்து உங்களுக்கு இன்ஆர்கானிக்கு போதுமானது தான். ஆர்கானிக் ஆர் ஃபிசிக்கல் எடுத்தால் வேறு மெட்டீரியல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்ஆர்கானிக்கு இதுவே மோர் தென் சஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும். ஆல்சோ உங்களோட கோச்சிங் இன்ஸ்டியூஷனில் கொடுக்குற மாடியூல்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அதுவுமே வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், எல்லாமே ஓரளவு சிமிலராக தான் இருக்கும். கோச்சிங் இதில் ஃபாலோ பண்ணுறீங்க, அவங்க கொடுக்குற மாடியூல்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அதுவுமே ஃபுல்லாகவே நீங்கள் அதே ஃபாலோ பண்ணுங்கள். கண்ட மெட்டீரியல்ஸ் போட்டு அதில் கண்ணாமனான்னு கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு மாடியூல் எடுத்து அதில் இருக்க எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸும் நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா அது மோர் தென் சஃபிஷியன்ட் தான். ஸோ ஐ ஹோப் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் உங்களுக்கு இருந்த டவுட், என்ன வீடியோஸ் பார்க்கலாம் எது பார்க்க வேணாம் அப்படின்ற எல்லாம் கிளியர் ஆகியிருக்கும் அப்படின்னு. இல்லை இதுலேயும் உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். ஆல்சோ உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், வேறு என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்டில் இது பண்ணிங்கன்னா நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஆல்சோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பாய்.